ஹாய் சேரம் ஃபாலோஸ். ஒரு சின்ன ஒரு கருத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை நீங்கள் கேளுங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாலாம் படிப்பு இல்லையா? நீங்களாம் எங்கே படிச்சிருக்கீங்க? கவர்மெண்ட் ஸ்கூலில் தானே. ஏன்னா உங்கள் அம்மா அப்பா கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் உங்களை படிக்க வச்சுருக்காங்க. ஆனால் நீங்கள் பெற்ற பிள்ளைங்கள கான்வெண்ட்டில் படிக்கணும் வைக்கணுன்றது ஓகே, எல்லாருக்கும் ஆசை தான். ஆனால் நீங்கள் ஒருத்தங்க படிக்க வைக்கிறாங்க, ஆனால் நானும் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேராசைப்படுறீங்க. ஒன்றும் இல்லை, படிப்புன்றது இது அவங்க சம்மந்தப்பட்டது. அவன் புத்திக்கு எது எட்டுதோ அதை தான் அவன் படித்து அவன் முன்னுக்கு வர போகிறான். சரிங்களா? இருக்கிற விலைவாசிக்கும் இருக்கிற காலகட்டத்துக்கும் படிப்புன்றது ஒரு நாலேஜ் தான், ஒரு அறிவுன்றது தான். அவன் சொந்த காலில் நிற்கணும்னா படிப்பு அவனுக்கு அவசியம்தான். ஆனால் அதை எப்படி யூஸ் பண்ணுறான்றது அது அவன் கையில் தான் இருக்குது, உங்கள் கையில் ஒன்றும் இல்லை. உங்கள் கடமைக்கு நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்காம தனியாரில் சேர்த்துட்டேன், என் பிள்ளை நல்லா படிப்பான், நல்லா வந்துடுவான் அப்படின்னு நீங்கள் ஒரு மனக்கணக்கு போகிறீங்க பார்த்தீங்களா? அதை முதல்ல நீங்கள் உங்கள் எண்ணத்தை கொஞ்சம் மாற்றுங்க. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் இங்கிலீஷ் மீடியமே வந்துச்சு. இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சா அளவுக்கு எல்லாமே கவர்மெண்ட்டு பண்ணுது, எல்லா செலவும் கவர்மெண்ட் இருக்குது, உங்கள் செலவு இல்லை. ஆனால் தனியார் ஸ்கூலில் எல்லா செலவும் உங்களுது. யூனிஃபார்ம் முதற்கொண்டு, ஷூ முதற்கொண்டு, நோட் புக் முதற்கொண்டு, பஸ்ஸு செலவு முதற்கொண்டு, ஆட்டோ செலவு முதற்கொண்டு எல்லாமே உங்களுது. புரியுதுங்களா? ஐயோ ஏன் இந்த விஷயத்த சொல்கிறாருன்னு உங்களுக்கு புரியாது. யோசிக்கணும். எனங்களே யோசிங்க. சார் ஃபாலோஸ் வணக்கம். கவர்மெண்ட் ஸ்கூல்லே படிக்க வைங்க, நல்ல படிப்பு வரும். ஸ்டேட் பரிசு எடுக்கிறவங்க கூட கவர்மெண்ட் ஸ்கூல் தான், நல்ல மார்க் எடுக்கிறவனும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான். எப்படி குடும்ப கஷ்டத்தை நினச்சி படிக்கிறான். ஆனால் தனியாரில் அப்படி கிடையாது. யோசிங்க. நன்றி.